அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் பிரமோ ஐஸ்வர்யா வந்து எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா வராங்க. தாத்தா பாட்டி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னமா விஷயம்ன்றாங்க. கௌதம் பண்ண விஷயத்த என்னால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் கௌதம் பண்ணியிருக்காருன்ட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க. அதனால என்னம்மா பண்ண போறேன்றாங்க. அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்தலான்னு சொன்னோம். ஆனா அதுவுமே கேட்கலன்றாங்க. இல்லை இனி என்னால் கௌதம் கூட சந்தோஷமா வாழ முடியாது. அதனால இனி எனக்கு கௌதம் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். என் லைஃப்ல நான் மட்டும் போதும். இப்படி ஒருத்தவங்க கூட யாருமே வாழ முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதனால இனி எனக்கு அவன் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஐஸ்வர்யா என்னமா சொல்லிட்டு இருக்கா. ஆமா தாத்தா பாட்டின்றாங்க. நான் போறேன். ஐயோ என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நீ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்ல என்னால யாருக்கு இங்க வேண்டாம், அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அப்பா எப்படியோ கௌதம் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சித்ரா மனசு நினைக்கிறாங்க. கௌதம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரூம் போயிட்டு தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா சித்ரா கிட்ட இருந்தான்றாங்க. இதெல்லாம் என்னது மாமான்றாங்க. இது எல்லாமே வந்து 2 வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். மாசம் மாசம் வாடகை மட்டும் வந்துடும். கரெக்டா கட்டிக்கோன்றாங்க. நீயும் பையன் இப்பவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்றாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க சித்ரா. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.